Tamil Nadu 360 News. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டா கேட்டு தம்பதியினர் தீக்குளிக்க முயற்சி. பரபரப்பையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆலந்துறையைச் சேர்ந்த தம்பதியினர் திடீரென தங்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை தடுத்து தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். விசாரணையில் அந்த தம்பதியினர் கூறுகையில், கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களால் வழங்கப்பட்ட பட்டாவில் எண் 774ற்கு பதில் 724 என பேரூர் தாலுகா அலுவலகத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி ராஜேஸ்வரி, ராகுல், மனோஜ் ஆகியோர் எங்களிடத்தை சொந்தம் கொண்டாடி இடையூறு செய்கின்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்தனர். நிலப்பிரச்சினை காரணமாக தம்பதியினர் தீக்குளிக்க முயன்ற இச்சம்பவத்தால் கோவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதி தேடி வந்த வாசலில் தங்களையே தீயாக்கத் துணிந்த நெஞ்சங்கள். அதிகாரத்தின் செவிகள் திறக்காத போது சாமானியனின் உயிர் அங்கு வெறும் எரிபொருளாய் மலிந்து போனதோ? மனுக்கள் மௌனமாகும் போது மனிதமே தீக்குளிக்கிறது. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஜானகிராமன்.